பண்டைய சிவன் கோவிலில் ஐந்தாவதாக ஏகாம்பரேஸ்வரர் கோவில். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்று போற்றப்படும் மூலக பூமியை குறிக்கிறது. இக்கோயில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. தற்போதைய அமைப்பு கிபி 600 புனரமைக்கப்பட்டது மற்றும் 172 அடி ராஜகோபுரம் உள்ளது. இது அற்புதமான கட்டடக்கலை ஆகும். புராணத்தின்படி இங்குள்ள லிங்கம் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டு வழிபட்டது. மேலும் இந்த புராண கதை உண்மையாக இருக்கும் லிங்கத்தின் மீது இன்னும் நாம் ஒரு அடையாளத்தை நாம் காணலாம். ஒருமுறை பார்வதி தேவியால் சிவபெருமானின் கண்கள் மூடப்பட்டதாகவும் உலகம் திடீரென இருளில் மூழ்கியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் பார்வதி தவறான கர்மத்தில் இருந்து விடுவிப்பதாக தவம் செய்ய சொன்னார். அவள் பூமியில் காமசசியாக பிறந்து தவம் செய்ய தொடங்கினாள். அவள் மணனால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பிருத்தியுலிங்கம் என்று மணலால் செய்யப்பட்ட சிவனை வழிபட்டாள். சிவபெருமான் அவளது பக்தியை சோதிப்பதற்காக காமசசியின் வடிவத்தில் மும்முரமாக இருந்த இடத்தில் வெள்ளத்தை உருவாக்கினார். பிருத்தியுலிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்ல கூடும் என்பதை உணர்ந்த காமசசி லிங்கத்தை தழுவினாள். அவளது பக்தியால் உருவத் தொடங்கிய சிவபெருமான் மனித வடிவில் உருவெடுத்து காமசசியை மணந்தார். மேலும் காமசசியை தற்செயலாக லிங்கத்தின் மீது வளையல்களும் குஞ்சங்களும் மணலால் செய்யப்பட்ட லிங்கத்தின் மீது மோதியின் விளைவாக சில அடையாளங்களை விட்டு சென்ற போது இவை இன்றும் காணப்படுகின்றன. 1000 மண்டபம் அல்லது 1000 தூண்கள் கொண்ட மண்டபம், 1008 சிவலிங்கங்கள் கோவிலின் உட்புற சுவர்களை அலங்கரிக்கின்றன மற்றும் கோவிலின் உட்பாதையில் 10 இசை தூண்கள் ஆகியனவை கோயிலின் மற்ற குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். இந்த கோயிலை கட்டுவதில் பழங்கால கட்டிடக்கலை வல்லுநர்களின் அற்புதம் என்னவென்றால், பங்குனி மாதத்தின் ஒவ்வொரு 19ஆம் தேதி, 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதிகளில் சூரிய கதிர்கள் நேரடியாக சிவலிங்கத்தின் மீது விழுகிறது.